ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க இங்க. என்னடா ரகசியம் நடக்குது? ஆமா. ஓ நான் பொண்ணு கட்டினேன் என்ன ஒரு என்னடா ரெண்டல்ல கட்டினா புகரல் தான் கட்டினேன். புகரல் 6 பொண்ணு பார்த்து வச்சது. நாங்க எல்லாம் கும்பலா போனோம். நானும் அண்ணன் அது ஜெட்டு பண்ண இருந்தா. அது பெரிய பண்ணியா பண்ணீங்க. பெரிய பெரிய ஆளு உங்க பெரியப்பாக்கு பல போனாங்க. அவ்வளவு எல்லாம் போனாரு. ஆமா. அப்படியே பொண்டாடி தொட்டு தாலி கட்ட மலைய தூக்கி அந்த மலையில அப்ப கேட்டாங்க. அப்படிலாம் நான் போய் சொன்னோம். ஆமா. என் பொண்டாடி தொட்டு தாலி கட்டினதோட சரி. ஆமா. அதுல இருந்து புகரே புக அடி வைக்கிறது. மோசக்காரங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம பாருங்க. அடி வைக்கிறது கிடையாது. ஆமா. அப்படியே ஒரு வருஷம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சு. எல்லா ஊர்லயும் தேர் திருவிழா போடுறாங்களா? அத பாவி நம்ம மரி மவள நம்ம மவளும் போய் 2-3 வருஷம் ஆயி போச்சு. அந்த ஆளு திரும்ப மாட்டாங்க. நாம எதுக்கு போகணும்? நமக்கு என்ன இல்ல. அப்படி சொல்லி உனக்கு ஒரு தெனாட். எனக்கு ஒரு தெனாட். நாம பாட்டுங்க நம்ம ஊர்ல இருப்போம். அப்படி இருந்தேன். நான் பாட்டு குடிக்கிற பாட்டு கிடப்போம். அக்கத்து பக்கத்து ஊர்ல தேர் திருவிழா போடுறாங்களா? எல்லா ஊருக்கு வராங்களா? சோடி மேல சோடி வராங்களா? நம்ம ஊர்ல வரி சேக்கறாங்க. நம்ம வரிமா 3 வருஷமா வெள்ளிய. நம்ம சோறத்தணும் மச்சான். இதெல்லாம் பீயத்தணும். என்ன சோறத்தணும். அதனால என்ன சொல்றா? நம்ம பொண்டாட்டியாக போக விட கூடாது. அது 2 பேத்துக்கு. ஏய் ஓ பொண்டாட்டிடா. அதனால தெரிஞ்சல நம்ம சொல்ல. பொண்டாட்டி புடிடா. அதனால பின்னால எல்லாரும் கூட்டி வச்சிரலாமா? ஒரு கட்டோட ஆளுங்க நம்மளது காடா இருக்கு. நம்ம ஏங்க காடி வச்சிக்கிறியா? நஞ்ச பண்றீங்க. நஞ்ச நம்மளாங்கன்னு சொல்லலாம். நம்மளா இருக்கு. சொல்லே சொல்ல கூடாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கலாம். ஆமா புரியுதா? அதை மட்டும் கூட்டி நம்ம பொண்டாட்டியும் கூட்டி வச்சா அப்புறம் சண்டை வரையும் மரண வரையும் அப்புறம் போட்டு வந்து ஆகட்டும். அப்படி ஆகல மாமனார் மேல கிளிகள் வராங்க. ஆமா மரிமலை எங்க ஊர்ல தேர்தல் நடக்குது. நீங்க என் மௌல வந்தீங்களா? தேர்தல் பார்த்து மேல இருக்கு. விசாசன ஊர்ல ஒரு வாரத்துக்கு நடக்குது. ரொம்ப நாளாவது. அப்படின்னு ஆமா மௌல மழை பெஞ்சிருக்குது. எல்லாம் கொட்டை ஓடுறோம். என்ன கொட்டை? பருத்து கொட்டடா. நீ என் பொண்டாட்டி கூட்டி போ. நான் வந்து நாளைக்கு வந்துடுறேன். வேற ஓடிட்டு. ஆமா நாளைக்கு வந்துடுறேன். அப்படின்னு போயிட்டாங்க. ஆமா மாதத்துக்கு தோல்ல போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு கலப்பி ஓடிட்டு கலப்பத்துக்கு தோல்ல போட்டுக்கிட்டு மாட்டை ஓடிட்டு போனேன். ஆமாட்டா ஓட்டுறது எனக்கு ஞாபகம் எங்க இருக்குது. ஐயா ஒரு நாள் வர மாமனார் மாமா வந்து ஊர்ல தேர் சொல்ல நடக்குது. வரணும் சொல்லிட்டு போனாங்க. சேர பார்க்கணும், திருவிழா பார்க்கணும், மச்சிரிச்சு பார்க்கணும், கோயிச்சா பார்க்கணும், மாமனார் மாமா பார்க்கணும். அப்படி ஆசை பூரா அங்கதான் கிடக்குது. ஒரு 10 ஆள் விட்டா கொஞ்சம் விடுறாங்க. கிடுகிடுல வந்தா 5 மணி ஆச்சு. என் வீட்டுல வந்து எம்மா அல்ல தேர்தல் விஷயத்தெல்லாம் நடந்த மாமனார் ஊர்ல எனக்கு பணம் இருந்தா கட்டா கொடுங்க. ஏன் மாமியார் பண்ணி அம்மா என்ன பண்ணிச்சு ஒருத்தையா 1 ரூபா காசு ஒருத்தையா கொடுக்குது. இதே நம்ம வேளாண் ஏதோ ஒரு செலவு கை செலவு அதை வாங்கி 10 மணி எடுத்துருப்போம். என் மாமனார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என் மாமியார் வீட்டுல 2 வாசப்படி பின்னாடி ஒரு வாசப்படி பின்னாடி ஒரு வாசப்படி. ஆமா மாமியாருக்கு 2 வாசப்படி. மாமியாருக்கு வாசப்படி இல்ல மாமியார் வீட்டுல 2 வாசப்படி. ஆமா பின்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு. மாமனார் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு வாரம் இல்ல போனா மரிமோனா அவ்வளவு உள்ளார கூட்டு போனாங்க. தலைமலை எல்லாம் போட்டாங்க. அன்னைக்கு தான் வைக்கிறாங்க. 2-3 வருஷமா வந்த மரிமோனா செய்யாதெல்லாம் செய்யணும்னு கத்தமா செஞ்சு பாருங்க. 38 சாப்பிட்டேன் பிடிச்சேன். ஓஹோ தேர்தல் நாளைக்கு நம்ம சாமா சட்டெல்லாம் வாங்கி வந்தோம்னா சாமா காய்கறி அல்ல எண்ணெய் கரு உப்பு மிளகாத்தூள் இதை வேண்டியது வாங்கணுமா? வேண்டியது வாங்கலாம்னா ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஆக்கி போடலாம். அப்படின்னு இந்த கையில 4 பை இந்த கையில 4 பை எடுத்துட்டீங்க. என் மாமனார் எடுத்துக்கிட்டாங்க. என் மாமனார் என்ன நினைச்சிட்டாலே மரிமோன் ஊரா ஆறதுக்கு போறான். எப்படி கத்தியா போறாங்க தேர்தல மரிமோன் வச்சா நடத்தி போடணும். வரி கட்டுக்கு மரிமோன்ல வாங்கி போட்டுரும். மாமனார் என்ன? ஆமா நான் என்ன நினைச்சேன் வராத மரிமோன் வந்திருக்காங்க. நம்ம மாமனார் சின்ன சலத்துக்கு வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கட்டு எடுத்து வருவாங்க. ஒரு கட்டு எடுத்து வருவாங்க. சட்டப்படிதான் செலவு பண்ணிட்டு வரும். மாமனார் சம்பளம் நான் போறேன். யார் சம்பளம் என் மாமனார் சின்ன சலத்துக்கு போனோம். 2 பேத்துக்கு சரியான பஸ் எடுத்து மாமா காலையில இருந்து முடியா இல்ல காலத்துக்கு தோல்ல போட்டு போறோம். நடந்தா போறோம். 2 பேத்துக்கு பஸ் எடுத்துக்கிச்சு. என் மாமனார் என்ன பண்றாப்ல மரிமோன சாமான் நேரம் பவுட்டு பஸ் கிடக்கூடாது. பஸ் வகுத்துக்கு போட்டுக்கோ. அப்புறம் சாமான் சட்டை வாங்கி பொறுமையா போலாம் அப்படின்னா 2 பேரும் ஓட்டல போய் உட்காந்து என் மாமனார் ஏன் மூஞ்சி பாக்குறான். மாமனார் மூஞ்சி நான் பாக்குறேன். கடைக்காரன் ஒரு ஷூ பார்த்தா 2 ஷூ பார்த்தான். கடையில் உட்காந்தா என்ன வேணும்னு கேட்கல. புராட்டை வேணும், சோறு வேணும், பூரி வேணும், சப்பாத்தி இட்லி வேணும் சொன்னாதான் மாமனார் என்ன பார்க்க நான் மாமனார் பார்க்க மாமனார் என்ன பார்க்க மாமனார் பார்க்க 2 பேரும் மசரி கொடுத்து வந்து உங்களை கடை விட்டு தள்ளி விட்டான். ஒண்ணு இல்ல கடைக்காரன் எங்களை மசரி எடுத்து கலாச்சாரம் அப்பதான் மாமனார் கேட்கறப்ப மரிமோன நீ பணம் எவ்வளவு எடுத்து வந்த? அட போயா நான் ஊர்ல தேர்தல் நடக்குது. நான் கச்சா எடுத்து வரதுக்கு நீங்க எல்லாம் வந்து ஆக்கி எடுத்து போறதுக்கு ஏமா தேர்தல் பார்க்கணும். குறியம்மா கச்சா ஒத்த 1 ரூபா
அட ப்பு, உனக்கு போய் பொண்ணு கொடுத்த மாதிரி வாழ்ந்துட்டு உங்களை நீ என்ன சொல்ற என் மாமனார் அங்க செலுத்துறேன். பணம் எட்டு வந்து ஒரு மாசம் சொல்லுதா என் பொண்டாட்டிக்கு வந்தது 2 பேரா நான் சாவி போட்டு நான் தொடர்ந்து ஒரு கட்டி எடுத்து வந்துருப்பேன். உங்க மாமனை சாவி போட்டு அங்க ஒரு வக்கீல் ஒரு மாதிரி கெவரத்துக்கு பக்கத்துல என் மாமனார் நான் ஒரு கட்டி எடுத்து வந்துருப்பேன். செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ப ஒரு பைசா சொல்ல மாமனார் நான் வச்சிருந்த 1 ரூபாய்க்கு வரி போடுறோம். வரிமணம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற போறோம் நம்மள பாக்குறோம் நினைப்போம். நம்ம கடையில ஹோட்டல்ல தெம்ப சாப்பிட்டு வந்து நினைப்போம். நீ எவ்வளவு வச்சுக்கலாம்? 1 ரூபா வச்சுக்கலாம். கேட்டு அதுக்கு வரி வைக்கலாம் வேலை வைக்கலாம் மாமனார். 5 வெத்தலை வாங்கி ஆமா 2 பாக்கு வாங்கி ஒரு சுண்ணாம்பு போட்டுறத வாங்கிட்டு வாங்க. யாரு கேது வெத்தலை போட்டாதான் நம்ம சாப்பிட்டு மாமனார் மாதிரி சாப்பிட்டு வெத்தலை அப்படி ஒரு தெம்பா இருக்கட்டும். எவ்வளவு மாமனார் வாங்கி வச்சா அந்த ஆளுக்கு 5 வெத்தலை ஒரு 5 வெத்தலை வாங்கிட்டு வந்துட்டு அது 2 பிரிக்கிறோம். ஆளுக்கு 2 கீச்சு அவருக்கு பாதி எனக்கு பாதி ஆளுக்கு 2 அவருக்கு ஒரு பாக்கி எனக்கு ஒரு பாக்கி சொன்னா பண்ண ஒண்ணு என் மாமனாருக்கு வயசாக அவர் லேசா பூத்துறாப்ல பிரிக்கிறாப்ல வயசாக போச்சுன்னா லேசா பிரிக்கிறாப்ல என்ன பண்ண நாளை மாமனார் சொன்ன போடுறத புடிங்க அப்படியே வச்சு ஒரே ஆமா நான் மெல்ல மாமனார் மெல்ல நான் மெல்ல 2 மெல்ல என்ன ஆச்சு காலை மாமனாருக்கு மாட்டிட்டு தொகுதி எனக்கு மாட்டிட்டு போய் மாட்டிட்டு தொங்குது எனக்கு நீட்டா தொங்குது. ஆமா பஸ் ஸ்டாண்ட்ல நாய் தொங்க போட்டு நாக்கா அதே மாதிரி தொங்க போட்டு இப்படியே போனா ஊர்ல நமக்கு பங்கமா போயிடும். இது ஏதோ ஒரு வயசு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசனை பண்றோம். மறுமண நாம 2 பேரும் நடந்து போவோம். ஏதோ ஒரு ஆள் வந்தாங்களாக்கா ஆளு கேட்டு இது வயசு பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு போனோம். எங்களை விட பெரிய ஆளா இருக்கு. சித்திரை மாசம் வெயில்ல நாங்க தொங்க போடுறது பெரிய ஓடுது நாய் ஓடுது. ஓ மாமா என் மாமா சொல்றான் மறுமண உனக்கு பண்ணிட்டு தொங்குது எனக்கு தொங்குது அந்த நாய்க்கு தொங்குது. இது என்ன திங்குதோ எங்க போகுதோ அங்க போனோம்னா நம்ம வைத்தியத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன தின்னு நாக்கு நல்லா உள்ளார போகுது பார்த்துட்டு அதேதான் நாமளும் திங்கணும் அப்படின்னு கிடுக்குன்னு ஓடணும். நாய் ஓட கெவரு குடிச்சுட்டு வந்து தடல கழிஞ்சு வச்சுக்கலாம். பட்ட பிள்ளை அடிச்சிருச்சு நாய் ஓடி ஒரு கிட்டு நக்குறது நாய் நாக்கு உள்ளார ஓடி இதுதான் வைத்தியம். அந்த நாய் பீ நக்குறது நாக்கு நல்லா உள்ளார போகுது நாமளும் இதெல்லாம் நக்கணும் அப்படியே மாமலை வாங்கி வைக்கிறாங்க. உனக்கு நாம தொகை எனக்கு நீட்டா தொகை நான் விடுவலாம் வயிற்று இப்படி ஒரு வைப்பு ஆமா நக்கலாம் நாக்கு எப்பவுமே உள்ளார இருக்கிற மாதிரி சுத்தமா ஈத்துக்கு. ஆமா என் மாமனார் சொல்றாயா மருமணம் நாம பீத்துல நம்ம 2 பேரும் இருக்கணும் நம்மள கொடுத்தாரு. ஆமா ஏன் பொண்டாட்டி நீ போய் சொல்லாத மாமனார நீ மட்டுமா பீத்து நானும் தான் சொன்னேன். ஏன் பொண்டாட்டி போய் சொல்லாத அப்படின்னு சொன்னேன். கேவலமாங்க பையெல்லாம் 4-5 பையன் எடுத்துட்டு போறோம் வீட்டுக்கு எடுத்து போறீங்க. நான் என்ன பண்றேன் என் மாதா வீட்டுல தான் 2 வாசி பிடிச்சேன். என் சொல்லி கூட நான் மில்லாத வாசி பிடிச்சேன். நான் முன்னாடி வந்து போய் பார்க்க போனேன். தலையில போட்டு பின்னாடி வந்து உள்ளார மாமனார் போட்டா சிறுநீர் முக்கால் போட்டியா போய் பயிர் தூக்கி உள்ளார தீட்டு காட்டும் சிறுநீர் முக்கால் போட்டு உட்காந்து என் மாமியா சும்மா இருக்குமா? சோறாகிறதுக்கு அரிசி இல்ல எண்ணெய் இல்ல பருப்பு இல்ல சின்ன என்னோட விஷயம் ஆச்சு. அப்படி என் மாமியா ஒரு ஷூ கட்டு 2 ஷூ கட்டு ஏதாவது வாங்கிட்டு சொல்லவே இல்லை. ஏதாவது வாங்கிட்டு வந்து அஞ்சு போட்டு ஆகி கட்டுப்பட்ட மாமா மருமலை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுண்ணி சில கம்மல உட்காந்து என் மாமியா ஒரு ஷூ பார்த்தியா ஆம்பளை நீ மருமலை சின்ன இடத்துக்கு சாமான் படிக்கிற சாமான்களும் கற்பான்களும் வெறும் பையனை கொண்டு வந்துருக்கு. ஆனா அருவ கட்ட ஆம்பளை நீ சுவாச தின்னியா எப்படி நீ சுவாச தின்னியா பிரிய தின்னியா மாமியா கேக்குது. என் மாமியா குத்து மதிப்பாதான் கேட்டுது. இதை சூத்தால கேட்டா குத்து மதிப்பாதான் கேட்டுது. என் மாமியா நினைச்சுட்டா இந்த நம்ம சொல்ல கூடாது சொல்ல 2 பேரும் தனியா வந்தா எப்படிதான் மாமியா சொல்ல எப்படியா போய் உள்ளார சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்ல முடியல. மாமா போயிட்டா அது ஓயாலி உக்காது நான் மட்டும் பார்த்துல மாட்டா நம்ம மருமகன் தான் பீத்தோம்.
வியாபாரமே குத்து மதிப்பா கட்டுறேன் இவன் குட்டை உடச்சு விட்டுருவான் அதான் அவளால குட்டி
நீலாம் என்ன நீலாம் ஆறு ஆளு ஏய் பாட்டுக்கு அந்த இளையராஜாவே ஒரு பிச்சை இந்த மட்டும் இங்க பொட்டியாடுறவங்க அவனுக்கு தெரிஞ்சவங்க பாட்டு பாடுறான் பொட்டியாடுறவங்க பாட்டு பாடுறான் நீ எங்கேயாச்சும் பாட்டு பின்னாடி பாடியா இங்க வாங்க இங்க வாங்க நான் எப்படி பாடுறோம் அப்படி என் பின்னாடி பாடணும் ஆமா நீ எங்க பண்ணல அவன் என் பூங்கால நான் எப்படி பாடணும் அப்படி பாடு ஆமா மாராய தோழி பால மீன் அப்படியே பண்ணு இங்க பாரு எப்படி வரலாம் அப்படி வாங்கிட்டு வா இங்க பாரு மாராய தோழி பால மீன் அது மீன் அது மீன் கேளாய கிழித்து மீன் அப்படியே போன அப்படியே போன கேளாய கிழித்து மீன் குத்தலாம் மயிரம் ஒண்ணு நான் எவ்வளவு பொறுமையா சொல்றேன் கேளாய கிழித்து மீன் கேளாய கிழித்து மீன் அது மீன் கிணத்துல மேகிது கண்ட பொண்டாட்டிக்கு இட்ட பெரிய பூ மாமா கொண்ட ஏன் பொம்பளை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்து வருமா பொம்பளை பார்த்தா எனக்கு அங்க ஐயா இது கண்டி சிறந்த நாட்டம்மா ஒரு பெண்ணானவள் அவளுடைய கற்பை எப்படி பாதிக்க வேண்டும் என்றால் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் எப்படிமா நம்ம முகத்தை தூக்கி நம்ம கண்ணாடியில பாக்குறோம் அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த கண்ணாடி கை தவிர கீழே விட்டா என்ன ஆகும் கண்ணாடி போல பாதிக்க வேண்டுமா ஒரு பெண்ணானவள் கற்பை அப்படி பாதித்து பிறந்த வீட்டுல இருந்து ஒரு பெண்ணானவள் புகுந்த வீட்டுக்கு போகும்போது பிறந்த வீட்டை பெருமை சேர்த்து தர வேண்டுமா அந்த பெண்ணானவள் அது எப்படி இருந்தா பெருமை அதான் நான் ஒண்ணு கேட்கறேன் எப்படி இருந்தா பெருமை கேட்கலாம் வீட்டுக்காரன் வீட்டுல இருந்தா நான் கருப்பட்டு போறேன் பூசு பூசு கொத்தனார் கூட போறேன் அப்படி போனா பெருமை பட்டு பண்ணி தேடி கொடுத்துடலாம் அதை விட இந்த மொக்கு போன தேடி கொடுத்துருவாம்மா
தான் அதிகமா முக்கி போடுறாங்க. நான் எங்க போறேன் போட்டு 5-6 வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்ல, பிறந்த வீட்டுல இருந்து ஒரு பெண்ணானவள் புகுந்த வீட்டுக்கு போகும்போது பிறந்த வீட்டை பெருமை சேர்த்து தர வேண்டுமா? இல்லாதவங்க வீட்டுல இருந்து இருக்கப்பட்டவள் இல்லாத வீட்டுக்கு போனாலும் அதை அனுசரிச்சு வாழ்ந்து காட்ட வேண்டுமா? ஐயோ, நம்ம வசதியா பிறந்த இடத்துல இருந்துட்டு இங்க இல்லாதவனுக்கு வாக்குப்பட்டுன்னு இந்த மனசால நினைக்க கூடாதா? என்ன சாதத்திரி, தனியடி, பாஞ்சாலி, மண்டோதரி, வாசகி இவங்களெல்லாம் கற்பிலே சிறந்தமாகலாம். அத போல ஒரு பெண்ணாக வாழ்ந்து காட்ட வேண்டுமா? அப்படி இருந்திருந்தாலும் இந்த சக்தி ஒன்று, பிறப்பு 7, மகாலட்சுமி ஆட்சியம் உருந்திய சபை நாடி வந்த போது அமிர்தம் கிடைத்தார்களாம். அந்த அமிர்தம் கிடையும் போது 7 பெண்களானது பிறந்தோம். முக்காந்தாகிய பரம கடவுளுக்கு இந்த கங்கை என்ன திருமணம் செய்து வைத்தார். எங்க இருக்க யாருக்கு தெரியுமா? முருகன் கோயிலுக்கு பக்கத்துல பின்னாடி பாரிசு காட்டிக்கிட்டு இருக்கு. குண்டெல்லாம் கோயிலுக்கு மாற்றிவிட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த சங்கரனுக்கு சடாபாரத்தில் இருக்கக்கூடிய என் பேர் தான் கங்கா. என்னது தலையில இருக்கிற என்னம்மா மூத்திரங்கத்துல விட்டாங்க? எங்கம்மா போறது? கொஞ்ச பேர் மாநில பிறவைக்குதான் உங்களுக்கு வராதா? அது மட்டும் இல்லை, இந்த தினத்திலேயே காரணமாக தெரியவில்லை. மதுரையாகிய மண்டபமாக இருக்கிறார். உன் மனைவியாகிய எங்க வந்த ஆமா
நீடோடியாக வாழ்வாய் அது பாதமாக பணிந்தேன் பலவிதமான மலர்களை என் பாதத்தில் வைத்து வழிந்த காரணத்தினால் அல்லும் பகலும் அறுவதனாய் எல்லாரும் சரி சதாபாரத்தில் இருக்கும்படியாக வரம் கொண்டிருக்கிறார். சரி, நீங்க மட்டும் தன்னந்தனிமையாக இருக்கிறீங்களே, எங்க அக்கா எங்க இருக்கிறாங்க? நீ வந்து பாதான் பாணிந்த
இதுவரையும் எதற்காக அழைத்தேனால் தினந்தோறும் படி அளக்கக்கூடிய பழக்கம் படி அளக்க போகிறேன் என்று கொஞ்சம் கோபப்படுகிறார். இந்த தினத்திலே மூவர் மகத்தானே கொஞ்ச நேரம் அமர்ந்து சர்வ சல்லாசமாக கூடியிருக்கிறார்கள். ஒண்ணு ரொம்ப இதெல்லாம் இல்லை. சரி, அதனால் ஒரு கழகம் செய்ய வேண்டும். உலக செய்யாதியாகிய